வணக்கம். இந்த வீடியோவில் லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகள் அந்த சாப்டரில் நம்ம நியூமெரிக்கல்ஸ் பார்க்கலாம். இந்த கொஸ்டினும் என்சிஆர்டி புக்கில் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், ஒரு நியூமெரிக்கல் கொஸ்டின். பார்ப்போம் என்ன கொஸ்டின்னா பாருங்கள். ஃபிகர் ஷோஸ் த பொசிஷன் டைம் கிராஃப் ஆஃப் அ பார்ட்டிக்கிள் ஆஃப் மாஸ் 4 kg. இதில் 2 கேஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு கேஸில் நிறைய சப்கேசஸ் இருக்குது பாருங்கள். என்னென்னா, வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் த பார்ட்டிக்கிள் ஃபார் t is less than 0, t is greater than 4 செகண்ட், இதெல்லாமே t is less than 0 செகண்ட், அது மாதிரி t is greater than 4 செகண்ட், நெக்ஸ்ட்டு t is in between 0 and 4 செகண்ட். இந்த 3 கேஸ்லேயும் என்னது ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பி பார்த்தீங்கன்னா, இம்பல்ஸ் அட் t = 0 அண்டு இம்பல்ஸ் அட் t = 4 செகண்ட் கண்டுபிடிக்கணும். கன்சிடர் திஸ் இஸ் 1 dimensional மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஃப் கொடுத்துருக்காங்க, பொசிஷன் டைம் கிராஃப் வந்து இதுதான். ஒய் ஆக்சிஸில் பொசிஷன் எடுத்திருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுத்திருக்காங்க. டைம் இன் செகண்ட், பொசிஷன் இன் மீட்டர். இதுதான் கிராஃப். ஓகே, இந்த லைன், இங்கே ஒரு லைன் இருக்குது, அது வந்து இட் இஸ் அலாங் த நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அது தனியாக தெரியாதுங்கிறதுனால தான் கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக இந்த ஆக்சிஸ்லேயே தான் இருக்குது, அசியூம் பண்ணிக்கணும். தமிழில் சொல்லணும்னா 4 கிலோகிராம் நிறையுள்ள துகளின் நிலை காலம் வரைபடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் t is less than 0, t is greater than 4 செகண்ட், t is in between 0 and 4 செகண்டில் துகளின் மீது செயல்படும் விசை என்ன கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, t = 0 மற்றும் t = 4 செகண்டில் துகளின் மீது செயல்படும் கனத்தாக்கி எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு பரிமாண இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டான். இதே படம் தான் இங்கே வரும். ஓகே, இதுதான் கொஸ்டின். இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். டீட்டெயில்டு சொல்யூஷன் பார்ப்போம். முதல்ல கொஸ்டினை நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இதுதான் நம்ம கொடுத்துருந்த கிராஃப், பொசிஷன் டைம் கிராஃப், நிலை காலத்துக்கான வரைபடம் இதுதான். இப்போது இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அட் t is, அதாவது ஃபார் t is less than 0, அதாவது டைம் வந்து 0 விட கம்மியாக இருக்கிறப்ப, அப்போது ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும், விசை என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணலாம். F = ma, ஃபோர்ஸ் = மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், முடுக்கம். ஆக்சலரேஷனாக நமக்கு தெரியும் என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஓகே, ஆக்சலரேஷனுங்கிறது டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, dv/dt. இங்கே வெலாசிட்டி என்னன்னு பார்க்கணும். எந்த கேஸில் லெஸ் தேன் 0, இதுதான் 0 டைம், அதுக்கு முன்னாடி வெலாசிட்டி என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். வெலாசிட்டி என்ன, முதல்ல பொசிஷன். இங்கே பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் பொசிஷன் எடுத்திருக்கோம், பொருளுடைய நிலை. இதுக்கு என்ன அர்த்தம், இப்போ இந்த ரீஜன் என்ன சொல்லுது அப்படின்னா, லெஸ் தேன் 0ல் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் அப்படியே இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒவ்வொரு பொசிஷன்லேயும் ஆப்ஜெக்டோட பொசிஷன் என்ன அப்படின்னா டைம், அதாவது இது வந்து -1 செகண்ட் இருக்கலாம், -2 செகண்ட், -3 செகண்ட், -4 செகண்ட் இருக்குல்ல. இப்போ இந்த டியூரேஷனில் ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகவே இல்லைன்னு அர்த்தம். -1 செகண்ட்லேயும் -4 செகண்ட்லேயும் ஆப்ஜெக்ட் இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்குன்னா என்ன அர்த்தம், எக்ஸ் வேல்யூ வந்து என்னது 0, அதாவது ஆரிஜின்லேயே இருக்குது, பொருள் நகரவே இல்லைன்னு அர்த்தம். இங்கே இருக்குது, இதுதான் ஆரிஜின்னா இந்த இடத்துலேயே தான் பொருள் இருக்குது, துகள் இங்கே தான் இருக்குது, நகரலை. -3 செகண்ட்லேயும் ஆப்ஜெக்ட் இங்கே தான் இருக்குது, -2 செகண்ட்லேயும் ஆப்ஜெக்ட் இங்கே தான் இருக்குது, -1 செகண்ட்லேயும் ஆப்ஜெக்ட் இங்கே தான் இருக்குது. அப்போ பொருள் நகரவே இல்லைன்னா வெலாசிட்டி வந்து என்னது 0, திசைவேகம் 0. அப்போ இது 0னா ஆக்சலரேஷன் என்னது 0 தான். அப்போ ஆக்சலரேஷன் 0னா இது 0னா 0 × anything 0, அப்போ ஃபோர்ஸ் = 0. ஸோ அப்போ இந்த கேஸ்க்கு ஃபோர்ஸ் வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, முடிஞ்சது. அடுத்து செகண்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் டைம் இஸ் கிரேட்டர் than 4 செகண்ட் சொன்னாங்க. டைம் இஸ் கிரேட்டர் than 4, இதுலேயே சப்கேஸு, ஏலே சப்கேஸ். ஃபார் டைம் இஸ் கிரேட்டர் than 4 செகண்ட், கிரேட்டர் than 4 செகண்ட்னா அங்கே பாருங்கள், இதுதான் 4 செகண்ட், 4th செகண்ட் இல்லையா. எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுத்துருவோம் இன் செகண்ட், இது 4th செகண்ட். 4th செகண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது, இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் parallel to எக்ஸ் ஆக்சிஸ் கிடச்சிருக்கு. இப்போ இங்கே என்ன அர்த்தம், 4th செகண்டில் நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள், இந்த இடம், இதான் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இல்லையா. ஒய் ஆக்சிஸில் பொசிஷன் எடுத்துருக்கோம். அப்போ 3 மீட்டர் டிஸ்டன்ஸ், எக்ஸ் இன் மீட்டர் யூனிட், 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. எப்போ 4th செகண்டில் 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது.
அடுத்து 5th செகண்டில் எங்கே இருக்குது? இது 5ன்னு வச்சுக்கோங்க. 5th செகண்டில் எங்கே இருக்குது? இதே தான் 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. 6th செகண்டில் எங்கே இருக்குது? அதே 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. 7th செகண்டில் எங்கே இருக்குது? அதே 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இங்கே எப்படி வந்து இந்த டியூரேஷனில் எல்லா இடத்துலையும் ஆப்ஜெக்ட் வந்து ஒரே பாயிண்டில் இருந்து ஆரிஜின்லேயே இருந்து நகராமல் இருந்ததோ, ரைட், அப்போது இங்கே எப்படி வந்து ஆப்ஜெக்ட் வந்து இந்த எல்லா டைம்லேயும் 0லேயே இருக்குது, நகரவே இல்லைன்னு சொன்னோமோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து என்னது, இந்த டியூரேஷனில் எல்லா அட் எவ்ரி செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து இந்த 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அதாவது ஆரிஜின்லேருந்து இதுதான் ஆரிஜின்னா, இதிலேருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே தான் இருக்குது எல்லா செகண்ட்ஸ்லேயும், நகரவே இல்லை. அதுதான் இது காமிக்குது. அப்போ இங்கேயும் வந்து நமக்கு என்னது, பொருள் நகரவே இல்லைன்னா வெலாசிட்டி வந்து என்னது, 0. வெலாசிட்டி 0 அப்படின்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு dv/dt என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ ஃபோர்ஸ் என்ன கிடைக்கும், F ஈக்குவல் டு m/a என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஃபோர்ஸ் இஸ் 0. ஸோ இந்த கேஸ்லேயும் 0. அப்போ பொருள் வந்து நகரவே இல்லை அப்படின்னா அங்கே வந்து விசை வந்து 0 தான். இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட், ஓகே, தென் த ஃபோர்ஸ் வில் பி 0. அங்கே வந்து 0ன்னு சொல்லலாம். அதை வச்சு தான் அங்கே வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, அந்த டைம் இது ஃபுல்லாகவே ஆப்ஜெக்ட் வந்து நகரவே இல்லை, அதை வச்சு நம்ம சொல்கிறோம். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபோர்ஸுன்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் தான். நம்ம நியூட்டன் செகண்ட் லாவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே இந்த ஃபார்முலாவில் நம்ம சொல்கிற ஃபோர்ஸுங்கிறது நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் வந்து தான் 0ன்னு நம்ம சொல்கிறோமே ஒழிய ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஏன்னா 2 ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ஆப்ஜெக்ட் ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிடும். அப்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னது, ரெஸ்ட்டில் இருக்கலாம், அது யூனிஃபார்ம் மோஷனில் கூட இருக்கலாம். மூவ் ஆனாலும் என்ன ஆகலாம், அதில் வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, நெட் ஃபோர்ஸ் வந்து 0. இதுக்கு அர்த்தம் என்னென்னா ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது, நெட் ஃபோர்ஸு 0 அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், தேர்ட் கேஸ். இதுலேயே சப்டிவிஷன் என்ன அப்படின்னா, தேர்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் டைம் இஸ் இன் பிட்வீன் 0 and 4 செகண்ட். எஸ், இந்த மாதிரி 0க்கும் 4 செகண்டுக்கும் இடையில இந்த இடத்துல இந்த டியூரேஷனில் 0 to 4 இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இங்கே எப்படி இருக்குது, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருக்கு, இங்கேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடச்சிருக்கு, ஆனால் ஸ்லாண்டிங்காக இருக்குது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், 0ல் ஆப்ஜெக்டோட பொசிஷன் 0. 1வது செகண்டில் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இது சரியா. 2வது செகண்டில் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இது 2வது செகண்ட் வச்சுக்குவோம், இது 1வது செகண்ட் வச்சுக்குவோம், இது 1வது செகண்ட் 1ல் இருக்குது. 2வது செகண்ட் இது 2வது செகண்ட் வச்சுக்குவோம், ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, மூவ் ஆகிருக்கு. 3வது செகண்ட் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்படி ஈக்குவல் இன்டர்வலில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது, நகர்ந்துக்கிட்டே இருக்குது ஆப்ஜெக்ட், ஆனால் ஈக்குவலாக நகர்ந்துகிட்டே இருக்குது. அப்போ இங்கே வந்து என்னது, ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது, ஆனால் இங்கே வெலாசிட்டி இருக்குது. வெலாசிட்டினா நம்மளுக்கு என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம், எவ்வளோ ஆப்ஜெக்ட் நகர்ந்துருக்கு, எவ்வளோ டைமில் நகர்ந்துருக்கு, அதுதான் நம்மளுக்கு வெலாசிட்டி, திசைவேகம் இல்லையா. அந்த திசைவேகம் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைம் இன்டர்வல், ஒரு ஈக்குவல் டைம் இன்டர்வல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னது ஈக்குவலாக இருக்குது. இந்த ஸ்லோப் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு ஸ்லோப் எடுத்தோம்னா நமக்கு எல்லா டைம் இன்டர்வலும் ஈக்குவலாக கிடைக்குது. அதாவது இங்கே திசைவேகம் இருக்குது, v இருக்குது சரியா. v ஈக்குவல் டு dx/dt. dxங்கிறது இது எக்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றம், பை டிடிங்கிறது இந்த டைம் இன்டர்வல் இருக்குது, வெலாசிட்டி இருக்குது, பொருள் நகருது. ஆனால் எந்த டைம் இன்டர்வல், ஈக்குவல் டைம் இன்டர்வலில் நீங்கள் வந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா எந்த பாயிண்டில் கண்டுபிடிச்சாலும் அதனுடைய வேல்யூ வந்து சேமாக வருது. அப்போ வெலாசிட்டி திசைவேகம் வந்து இங்கே வந்து என்னது கான்ஸ்டன்ட் இருக்குது, ஆனால் வந்து என்னது கான்ஸ்டன்ட், மாறிலி. ஓகே, அப்போ ஆக்சலரேஷன் என்ன வரும், ஆக்சலரேஷனாக நமக்கு வந்து என்னது dv/dt. v கான்ஸ்டன்ட்னா dv/dt என்னது, ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும் இல்லையா. அப்போ இங்கேயும் ஆக்சலரேஷன் 0, முடுக்கம் 0, அப்போ விசை வந்து என்னது 0. விசைங்கிறது நான் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா விசையே செயல்படலன்னு அர்த்தம் கிடையாது, விசை செயல்படுது. ஆனால் என்னது நெட் ஃபோர்ஸ், தொகுபையின் விசை வந்து 0. 2 விசை செயல்படலாம், 2 ஒன்று என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து 0. அதான் அதுக்கு அர்த்தம். ஆக்சலரேஷன் இஸ் 0 அப்படின்னா அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், இஃப் ஆக்சலரேஷன் இஸ் 0
த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கேஸ்லேயும் நமக்கு வந்து என்னது, ஸோ இந்த 3 கேஸ்லையுமே 0 தான் கிடைக்குது. இந்த கேஸில் பொருள் நகரவே இல்லை, அப்போவும் நெட் ஃபோர்ஸ் 0. இந்த கேஸ்லையும் பொருள் நகரவே இல்லை, அப்போவும் நெட் ஃபோர்ஸ் 0. இந்த கேஸில் பொருள் நகருது, ஆனால் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் நகருது, சீரான திசைவேகத்தில் இயங்குது. அப்போ முடுக்கம் கிடையாது. முடுக்கம் இல்லைன்னா தொகுபையின் விசை 0ன்னு இருக்கும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கலாம். ரைட், அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கேஸ் பி. இதில் இம்பல்ஸ் கேட்டிருந்தாங்க. இதுலேயும் 2 கேஸ் இருக்குது. ஃபஸ்ட் கேஸ் வந்து என்னென்னா இம்பல்ஸ் அட் t = 0 கேட்டிருக்காங்க. இம்பல்ஸ் அட் t = 0, அதாவது t = 0 அந்த நேரத்தில் கணத்தாக்கு எவ்வளோ, கணத்தாக்கு கண்டுபிடிக்கணும். நம்ம கணத்தாக்கு பற்றிலாம் ஏற்கனவே கான்செப்ட்ஸில் படிச்சிருக்கோம். என்னது, இப்போ இந்த இடத்துல கணத்தாக்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கணத்தாக்குனா நம்மளுக்கு தெரியும் என்னது, கணத்தாக்கு அப்படின்னா J = F × T இல்லையா. இம்பல்ஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்டு டைம். அதான் நம்ம இம்பல்ஸ்னு படிச்சிருக்கோம். இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னால் வெரி லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஓவர் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்னு பார்த்தோம். மிகப்பெரிய விசை, மிக வலிமையான விசை வந்து மிக குறுகிய காலத்தில் செயல்பட்டுச்சுன்னா அதுதான் நம்ம கணத்தாக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ J = F × Tன்னு சொல்லலாம். இப்போது இந்த F × Tன்னு அப்போ டைம் வந்து 0, அந்த 0 நேரத்தில் அந்த செகண்டில் சரியா. அதாவது 0 டைம் 0 அப்படின்னா டைமே இல்லை 0 அப்படி கிடையாது. அந்த 0 செகண்டில் அந்த அந்த 1 செகண்ட் இருக்கும்ல, ஒவ்வொன்றும் 1 செகண்ட். 0 1 செகண்ட், 1வது செகண்ட் 1 செகண்ட், 2வது செகண்ட் 1 செகண்ட் இல்லையா. அந்த 1 செகண்ட் டைம் இன்டர்வலில் நமக்கு வந்து எவ்வளோ கணத்தாக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ அப்படி கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு வந்து இப்போ when time = 0 அந்த செகண்டில் 0வது செகண்டில் கணத்தாக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா, இப்போ இப்படியா போட முடியும், டைம் வந்து 0ன்னு போட முடியாது. நான் சொன்னாலே அந்த டைம் இன்டர்வல் 0 செகண்ட்னா 0 அந்த 1 செகண்டில். அப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க முடியாது. இந்த கிராஃபில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அடுத்த ஃபார்முலாவுக்கு போகணும். அடுத்த ஃபார்முலா என்னது, கணத்தாக்கு அப்படிங்கிறது எதுக்கு சமம் நம்ம படிச்சிருக்கோம், உந்த மாறுபாட்டுக்கு சமம் நம்ம படிச்சிருக்கோம்ல. தட் இஸ் mv - mu அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த மாறுபாட்டுக்கு சமம்னு படிச்சிருக்கோம். இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் படிச்சிருக்கோம். ஸோ அதை அங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணுறப்ப அப்போ J = m காமனாக எடுத்துகிட்டு v - uன்னு எழுதணும். v - u. இப்போ vனா என்ன, uனா என்ன, vனா ஃபைனல் வெலாசிட்டி, uனா இனிஷியல் வெலாசிட்டி. vங்கிறது இறுதி திசைவேகம், uனா ஆரம்ப திசைவேகம். இங்கே போய் எப்படி ஆரம்ப திசைவேகம் இறுதி திசைவேகம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இப்போ இந்த பாயிண்டில் நம்ம இம்பல்ஸ் கண்டுபிடிக்கணும், அட் 0 இம்பல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த பக்கம் என்ன திசைவேகம், இந்த பக்கம் என்ன திசைவேகம்னு பார்க்கணும். இந்த பக்கம் 0க்கு முன்னாடி அது இனிஷியல் வெலாசிட்டி, இந்த பக்கம் இனிஷியல் வெலாசிட்டி, 0க்கு இந்த பக்கம் அது ஃபைனல் வெலாசிட்டி. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்னது அப்படின்னா இப்போ 0க்கு இந்த பக்கம் வந்து என்னது வெலாசிட்டி, கிட்டத்தட்ட இதுலேருந்து இது வரலையுமே இந்த ரீசன். இதுக்கு அடுத்து வெலாசிட்டி என்ன ஆயிடுது, இதுக்கப்புறம் அது வேறு ரெஸ்ட்டுக்கு வந்துடுதுங்க இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து வந்து என்னது வெலாசிட்டி இருக்குது எவ்வளோ, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல இதுக்கு முன்னாடி. இந்த இடத்துல ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இங்கே எங்கே வேணுமாலும் ஸ்லோப் எடுத்துக்கலாம். அந்த ஸ்லோப் வந்து நம்ம என்ன பார்த்தோம், v = dx/dtன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ இதுக்கு ஸ்லோப் எடுத்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாக இப்படி தான் எடுக்கணும், இல்லை இப்படி கூட எடுக்கலாம். இப்படி எடுத்தால் இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது பாருங்கள் 3 மீட்டர், இது வந்து எவ்வளவு 4, அப்போ 3/4 3 தான், இது வந்து என்னது 3/4. அப்போ இந்த ஸ்லோப் வந்து என்னது 3/4. அதாவது 0க்கு அப்புறம் இந்த ரீஜனில் வெலாசிட்டி வந்து எவ்வளோ அப்படின்னா 3/4 m/s வெலாசிட்டி. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி v வந்து என்னது 3/4 m/s. இனிஷியல் வெலாசிட்டி u, இந்த 0க்கு முன்னாடி இனிஷியல் வெலாசிட்டி இதெல்லாம் என்னது ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ u வந்து என்னது 0, இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ J = என்ன வரும், m வந்து கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில், எவ்வளோ கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில் m வந்து 4 kgன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ mக்கு பதிலாக 4 kg இன்ட்டு vக்கு பதிலாக எவ்வளோ பண்ணணும் 3/4 m/s மைனஸ் uங்கிறது என்னது 0. ஓகே, இப்போ என்ன வரும் பாருங்கள், மல்டிப்ளை பண்ணுறப்ப 4 கேன்சல் பண்ணிடலாம். இதை 4ல் 0 தான் வரும். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 3 கிடைக்குது. அப்போ J = என்ன கிடைக்குது 3. இம்பல்ஸ்க்கு யூனிட் தெரியும் நமக்கு, என்னது யூனிட்டு கிலோகிராம் இன்ட்டு இது சேஞ்ச் இன் வெலாசிட்டினா வெலாசிட்டி தான், தட் இஸ் m/s. இதுதான் யூனிட். அப்போ 3 kg m/s இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஓகே, இந்த கேஸில் அடுத்த கேஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி இதுலேயே சப் கேஸ். அடுத்த கேஸ் வந்து இம்பல்ஸ் அட் 4 செகண்ட்.
impulse at 4 second, that is at t equal to 4 second. t equal to 4 secondல impulse என்ன கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த இடத்துல என்னங்கிறப்ப இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், என்னது j ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ யூஸ் பண்ணுவோம். இந்த கேஸ்க்கு வந்துடணும், இப்போ பழைய இதை வச்சுக்கூடாது. இப்போ இந்த கேஸ்க்கு அட் 4 செகண்டில் என்ன அப்படிங்கிறதா நமக்கு இல்லையா. இப்போ இங்கேயும் அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன வெலாசிட்டி, பின்னாடி என்ன வெலாசிட்டி. இப்போ வந்து என்னது இது யூ, இது வந்து என்னது வி. வி என்னதுங்க பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. அப்போ இதுக்கு ஸ்லோப் எடுத்தால் 0 வரும். ஆப்ஜெக்ட் வந்து என்னது நகரவே இல்லை, எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக இருக்குது. அப்போ எல்லா டைம் ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அப்படியே ஓய்வில் இருக்குது. அப்போ வெலாசிட்டி 0. அப்போ இங்கே வி வந்து 0, யூ என்னது இப்போ இது இனிஷியல் வெலாசிட்டி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சோம், ஏற்கனவே வின்னு சொன்னோம்ல, அதுதான் இப்போ யூ ஆயிடுச்சு. இந்த பக்கம் என்ன சொன்னோம், 3/4ன்னு சொன்னோமா. அப்போ யூ வந்து என்னது இந்த கேஸ்க்கு 3/4. அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் எம் வந்து 4 இன்ட்டு வி என்ன சொன்னோம் 0 மைனஸ் யூ என்னது 3/4. அப்போ என்ன வரும், 0 × 4 0 ஆயிரும். இது அதால் பிறகு மைனஸ் 4 × 3/4, 4 கேன்சல் ஆகிடுது. அப்போ -3 kg/m/s. ஓகே. அப்போது இம்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட் t = 0 இம்பல்ஸ் வந்து என்னது 3 kg/m/s கிடைக்குது. அதே இங்கே வந்து என்னது அட் t = 4 செகண்ட் வந்து என்னது -3 kg/m/s கிடைக்குது. அப்போ இம்பல்ஸோட டைரக்ஷன் வந்து மாறுறது தெரியுது நமக்கு இல்லையா. இம்பல்ஸ் இங்கே வந்து பாசிட்டிவில் கிடைக்குது இம்பல்ஸ், அங்கே வந்து நெகட்டிவில் கிடைக்குது. ஏன்னா இம்பல்ஸ் ஹாஸ் டைரக்ஷன் இல்லையா, ஏன்னா அதில் வந்து ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஃபோர்ஸ் ஹாஸ் டைரக்ஷனில். ஸோ அப்போ அதனுடைய டைரக்ஷன், இம்பல்ஸோட டைரக்ஷன் மேக்னிடியூட் சேம் தான், இங்கேயும் 3 தான் அங்கேயும் 3 தான், ஆனால் டைரக்ஷன் வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த கான்செப்ட் தெரியணும். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு பண்ணோம்னா பண்ண முடியாது. ஸோ இந்த கான்செப்ட், அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டிங்கிற அந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சால் தான் இதை வந்து பண்ண முடியும். ஓகே. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்க. மறுபடியும் அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நன்றி.